நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 4வது நாளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்வர் வழங்க கேட்கலாம். அன்வர், வணக்கம். இன்று எந்தெந்த மாவட்ட நிர்வாகிகளிடம் இந்த நேர்காணல் நடைபெறுகிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தங்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்காக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடர்ந்து 4வது நாளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த நேர்காணலானது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை தொடங்கிய இந்த நேர்காணலானது புதுச்சேரிக்கு அன்றைய தினம் முழுவதும் நடைபெற்று முடிந்து கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு திமுக அமைப்பு ரீதியான மாவட்டங்களுக்கு நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று காலை ராணிப்பேட்டை, வேலூர் வடக்கு, வேலூர் தெற்கு, திருப்பத்தூர், திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு உள்ளிட்ட 6 திமுகவின் அமைப்பு ரீதியான மாவட்டங்களில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு சுமார் 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்றைய தினம் நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று மாலை நடைபெறும் நேர்காணலிலும் தருமபுரி கிழக்கு, தருமபுரி மேற்கு, சேலம் மத்திய, சேலம் கிழக்கு, சேலம் மேற்கு, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கான அமைப்பு ரீதியான மாவட்டங்களுக்கு நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த நேர்காணலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக அந்தந்த தொகுதிகளுக்கு, குறிப்பாக இன்றைய காலை 6 அமைப்பு ரீதியான மாவட்டங்களுக்கு நடைபெறும் நேர்காணலில் முக்கியமாக அமைச்சர்கள், அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் துரைமுருகன், அமைச்சர்கள் M.R. காந்தி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் A.P. நந்தகுமார், துணை சபாநாயகர் பிச்சாண்டி உள்ளிட்டவர்களும் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ள உள்ளனர். குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியாக இந்த நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த தினம் தொடர்ந்து 4வது நாளாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அமைப்பு ரீதியான 6 மாவட்டங்களுக்கு நேர்காணலானது நடத்தி வருகிறார். முழு விவரங்களுக்கு நன்றி அன்வர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.